பேராசையான சுட்டி ஒரு அழகான ஆலமரம் ஒன்றில் சுட்டி என்ற பேராசை பிடித்த குட்டி அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காட்டின் மரத்தடியில் யாரோ போட்டுவிட்டுச் சென்ற ஒரு ரோஸ் நிற இனிப்பு மிட்டாயைக் கண்ட சுட்டி அதன் சுவையில் மயங்கி யாருக்கும் தெரியாமல் புதருக்குள் ஒளித்து வைத்து தனியாகவே முழுவதையும் சாப்பிட்டது. ஆனால் மறுநாளே அளவுக்கு அதிகமான அந்தச் செயற்கை இனிப்பால் சுட்டிக்கு கடுமையான பல்வலி ஏற்பட்டது. காட்டின் ஆந்தை மருத்துவர் சுட்டியை பரிசோதித்து விட்டு உடலுக்குக் கெடுதல் தரும் உணவை தனியாகச் சாப்பிட்டதே இந்த வலிக்குக் காரணம் என்று கூறினார். தன் தவற்றை உணர்ந்த சுட்டி இனிமேல் ஆரோக்கியமற்ற உணவுகளைத் தவிர்ப்பதாகவும் எந்த உணவாக இருந்தாலும் தன் நண்பர்களுடன் பகிர்ந்து உண்பதே உண்மையான மகிழ்ச்சி என்றும் புரிந்து கொண்டு அன்று முதல் எல்லாரோடும் அன்போடு பகிர்ந்து வாழ்ந்தது.